உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். அதாவது மக்களுக்கு அன்றாட வாழ்வாதாரத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இப்பொழுது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த முக்கிய அரசியல் கட்சிகள், அதாவது ஆளும் அரசியல் கட்சிகள், மாநில திமுக அரசும் ஒன்றிய அரசும் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களா என்றால் இந்த இடத்துல இருவரும் பயங்கரமான ஒரு காமெடி செய்து விளையாடி கொண்டிருக்காங்கன்றதை தான் இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இவர்கள் இருவரும் வேறு இல்லை, இவர்கள் இருவரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறதும் அதுக்கப்புறம் இவர்கள் ஒட்டிக்கொள்வதும் என்பது போல இதை நம்ம பார்த்து நம்பணுமா என்ற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து இந்த மக்களுக்கும் சொல்ல தோன்கிறது. ஏன்னா எப்படி இந்த மக்கள் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சிகளை நம்பி வாக்களித்தார்கள் என்பது இந்த இடத்துல ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கு என்பதை கவனிக்கணும். ஏன்னா தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுதே ஆணைத்தனமாக அதை தவேக தலைவர் விஜய் அவர்களே ஒரு காணொலியை வெளியிட்டு தெரிவிச்சிருந்தார். குறிப்பாக அதை எப்பொழுதெல்லாம் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பல காணொலிகளை நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய யூடியூப் சேனல்லே அதற்கான ஒரு காணொலிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு என்பது குறித்தெல்லாம் கூட நம்ம ஒரு காணொலிகள்லாம் கூட வெளியிட்டிருப்போம். ஆனால் இங்கே மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களா என்றால் இங்கே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு எதிராக பல நாட்களாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பரந்தூர் விவசாய மக்கள். ஆனால் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? கிடையாது. வேங்கை வயலில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துட்டு போயிட்டான். மலம் கலந்த விவகாரத்தில் யார் குற்றவாளி என்று இப்போதே அந்த தேடல்கள் இருந்து வந்த நிலையில் யாருக்கு புகார் கொடுத்தார்களோ அந்த புகார்தாரர்களையே, பாதிக்கப்பட்ட மக்களையே, தண்ணியை யார் குடித்து பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களையே அவர்கள் தான் தவறு செய்தார்கள் என்று அந்த வழக்கை அவர்கள் மீது திருப்பிவிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு தான் துரோகத்தை இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும். இதற்கும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு குரலை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல இடத்துல அதற்கான ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுலேயும் ஒரு சரியான ஒரு நிலை இல்லாத இருக்கக்கூடியதை பார்க்கணும். அதே நேரத்தில் இப்பொழுது தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த பகுதியில் வசிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்றாட வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதை பார்க்கணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞர் ஒருத்தர் புல்லட் வாகனம் ஓட்டியதற்காக அவருடைய 2 கைகளும் வெட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கார் என்பது தொடர்ந்து இதையும் நம்ம குறித்து கவனிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல சொந்த காசுல சொந்தமாக உழைத்து அவருடைய சொந்த வீடை கட்டி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில், மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கையை வாழும் வகையில் புல்லட்டெல்லாம் வாங்கி அவருடைய அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு விஷமம் குணம் பிடித்த இந்த ஜாதி வெறியர்கள் அவருடைய 2 கைகளை வெட்டி இருக்கிறார்கள். இதில் எது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் பாய்ந்து இருக்கிறது என்பது இந்த தமிழக அரசியலை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கு. இதற்கும் ஒரு சரியான ஒரு தீர்வு இல்லை. இந்த விவகாரம் தான் முடிஞ்சிடுச்சு என்று பார்த்தா தலித் இளைஞர்கள் கபடி ஆடுறதுக்கு காட்டாரிமங்கலம் என்ற ஒரு பகுதியில் சென்றிருக்காங்க. அந்த பகுதியில் விளையாடும் போது தலித் இளைஞர்கள் சார்ந்த ஒரு அணி மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய அந்த விளையாட்டு திறனின் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்று கோப்பையை வென்றார்கள் என்ற காரணத்திற்காக அந்த தலித் இளைஞர்களை அவர்களுடைய 4 விரல்களை வெட்டி அவர்களை துன்புறுத்தி சாதி வெறியாட்டத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இதுவெல்லாம் தொடர்ந்து இந்த மக்களிடையே மிகப்பெரிய அளவில் இங்கே என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, சமூக நீதி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதா என்று பல கேள்விகள் இருந்து வரக்கூடிய இந்த நிலையில் மக்களுக்கான பிரச்சனையை பேசுகிறாங்களா, மக்களுக்கான ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஏதாவது அவர்களுடைய திட்டங்கள் இருக்கிறதா
என்றெல்லாம் வந்து ஆராயும் போது இப்போது சமீபத்தில் வெளியான அந்த தமிழக அந்த திமுக அரசு வெளியிட்டிருந்த அந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு பட்ஜெட்டாகவே வந்து அமைஞ்சிருக்கு என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது இந்த பட்ஜெட்டில் வந்து தெரிவிச்சிருப்பாங்களா? அதை அந்த பரந்தூர் புதிய விமான நிலையம் கட்டப்படுது தவிர்க்கப்படுமா, அதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆளும் அரசு எதிர்ப்பு தெரிவிக்குமா, அதுக்கு அந்த திட்டத்தை கைவிடுவார்களா என்றெல்லாம் வந்து பல்வேறு வகையில் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பட்ஜெட்டை அந்த மக்கள் நோக்கி இருந்த நிலையில் அது மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு உரியதாகவே அமைஞ்சிருந்ததை பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து எதையாவது வந்து புகுத்து ஏதாவது பேசி மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடிய வகையில் ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்க்கும் போது மேலே ஒன்றிய அரசிலிருந்து ஒரு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்பவர் இங்கே தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை எழுப்பும் வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநில அரசுக்கு தரக்கூடிய அந்த நிதியை கூட, கல்வி சார்ந்து தரக்கூடிய அந்த நிதியை கூட தராமல் இந்த மாநில அரசுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு துரோகத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அதை எப்படியாவது தட்டி கேட்டு வாங்குமா? இல்லைன்னா இங்கிருந்து ஒரு 39 அமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நடத்தி, அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்கும் வகையில் செய்து அந்த அந்த நமக்கு வர வேண்டிய, நமக்கு சேர வேண்டிய அந்த நிதியை பெற்று வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் பயன்பெறும் வகையில் ஏதாவது செய்ய முன் வருகிறார்களா என்று எதிர்பார்க்கும் போது இந்த பட்ஜெட்டில் அதற்கான ஒரு இடத்துலையும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றமே நிலவக்கூடியதை இந்த இடத்துல பார்க்கலாம். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது, ஆளும் திமுக அரசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்று உற்று கவனிக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய அந்த பணத்திற்கு இருக்கக்கூடிய அந்த குறியீடு அடையாளத்தை வந்து ரூ என்று மாற்றி இப்பொழுது வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறார்களாம் ஒன்றிய அரசுக்கு. இது எது மாதிரியான ஒரு நிலையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பைத்தியக்காரர்கள் நினைச்சுக்கிறாங்களா, இல்லை இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் பைத்தியக்காரனா என்பது தெரியவில்லை. குறிப்பாக ரூ என்று அந்த சிம்பிளை மாற்றுவதன் காரணமாக எது மாதிரியான ஒரு புரட்சி ஏற்பட்டு விட்டது, எது மாதிரியான ஒரு மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது, எதனால் இப்போ அந்த ரூ என்பதை மாற்றின பிறகு அப்படியே அங்கே ஒன்றிய அரசு தரக்கூடிய அந்த நிதி நிலையை விடுவித்து இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு தேவையான அந்த பணத்தை கொடுத்து விட்டார்களா, இந்த அரசுக்கு தேவையான பணத்தை கொடுத்து விட்டார்களா? இந்த இடத்துல இதை தான் வந்து மீண்டும் மீண்டும் தாவேகா தலைவர் அவர்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் இருவரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை வந்து நம்பணுமா. இதை தான் வந்து திரும்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்கார் என்பதை கவனிக்கணும். இதை வந்து அடிக்கடி மக்களை சொல்லி பார்த்துக்கணும். ஏன்னா இவர்கள் இருவரும் வந்து அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறதோ இதை நம்பணுன்றது வந்து இப்பொழுது எழுதப்படாத ஒரு விதியாக மாற்றப்பட்டிருக்கு என்பதை தான் கவனிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கேட்டு பெறுவதற்காகத்தான், நிதியை கேட்டு பெறுவதற்காக தான் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க என்பது வந்து இந்த இடத்துல தெரியல. ஏன்னா அந்த பணத்தை, அந்த நிதியை பெறுவதற்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆழமான பகிரங்கமான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்றால் கிடையாது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு மிகப்பெரிய அளவில் அனைத்து கட்சி கூட்டம் வந்து இந்த இடத்துல கூட்டி பெரிய எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா நாடாளுமன்ற தொகுதி வந்து இங்கே குறையும் போது அது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான பாதிப்பாக அமையும் என்பதனால அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பல்வேறு கட்சிகள் வந்து அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாங்க. ஏன்னா தாவேகா கூட இப்பொழுது அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நேரு கொள்கை எதிரியாக திமுக இருந்தாலும், ஆனால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவேகா வந்து ஆதரவு தெரிவித்திருந்ததை இந்த இடத்துல கவனிக்கணும். அதே நேரத்தில் நிறைய கட்சிகள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதே நிலை தானே இப்பொழுது தமிழகத்திற்கு சேரக்கூடிய இந்த நிதி வந்து இந்த மக்களுக்கு உரிய முறையில் கிடைக்கக்கூடிய, இந்த கல்விக்கு உரிய முறையில் செலவிடப்படக்கூடிய அந்த நிதியை வந்து தராத இந்த ஒன்றிய அரசிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கணும் அல்லவா? ஆனால் இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வைக்க தோன்கிறது. ஏன்னா பணத்தை கேட்டு பெறுவார்கள்னா இந்த இடத்துல பணம் என்ற இடத்துல ரூ என்ற அந்த ரூபாய்
இருக்கக்கூடிய அந்த முதல் சிம்பலை எடுத்து பயன்படுத்தி இந்த மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியலை, இந்த மக்களை வந்து பைத்தியக்காரர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் வந்து இப்பொழுது வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். ஏன்னா இதில் என்ன மாதிரியான மாற்றம் வந்துச்சுன்னா எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினோன்னா அந்த 10 ரூபாய் கணக்கை நம்ம எழுதுறோம்னா 10 + ரூபாய் அப்படின்னு வந்து நம்ம தமிழில் எழுதி வைப்போம். அப்போது ரூபாய், அந்த ரூபாய்ன்ற இடத்துல 10 + ரூ போட்டுப்போம். இது வந்து அன்றாட நம்மளுடைய கணக்குகளிலே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த நிதிநிலை பட்ஜெட்டை வெளியிடும்போது அதில் ரூன்னு மட்டும் மாற்றி நீங்கள் என்னத்தை அதில் வந்து இந்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில் செஞ்சீங்க என்பது தான் தெரியல. ஏன்னா மின்சார கட்டணம் வந்து மாதம் மாதம் வந்து கட்டும் வகையில், செலுத்தும் வகையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தது. இந்த திமுக ஆட்சி முடிவுரை இருக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதம் மாதம் இந்த மின்சார கட்டணம் வந்து செலுத்தக்கூடிய வகையில், மக்களுடைய அந்த சுமையை குறைக்கும் வகையில் இந்த நிலை வந்து பயன்பாட்டுக்கு வருமா என்றால் இது வரைக்கும் வரல. ஆனால் இனிமேல் வருமா என்பதை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்து வந்தாலும் அது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இவர்கள் வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து எப்பொழுது மக்கள் கேள்வி கேட்கிறார்களோ அப்பொழுது தான் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முன் வருவார்கள். இப்போது மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, அதனால் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருக்கி கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையாக, ஒரு அறிக்கையாக, ஒரு திட்டமாக அதை கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். இதே வந்து மக்கள் நம்பி ஏமாறக்கூடாது என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும். அனைவருக்கும் மிக மிக நன்றி, வணக்கம்.